வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை விளைக்கிழங்குடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் கிராமப்புற மக்களுக்கு மட்டுமே சர்க்கரை விளைக்கிழங்குடைய மருத்துவன்மைகள் தெரியும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. கிராமப்புறங்களில் போய் கேட்டிங்கன்னா இது அப்படியே எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே பச்சையாகவே சமைச்சு சாப்பிடுவாங்க. சர்க்கரை விளைக்கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, விட்டமின் B6, பொட்டாசியம், இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம், பீட்டா கரோட்டின் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்தெந்த விதமான நோய்கள் குணப்படுத்த என்னென்ன விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது, சர்க்கரை விளைக்கிழங்குடைய முக்கிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏவாக நம்மளுடைய உடலில் மாற ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ஆக்சிஜனேற்றியாக மாறுவதால் நம்மளுடைய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சர்க்கரை விளைக்கிழங்கு தீர்க்கும். குறிப்பாக கண்புரை, கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக தெரியாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கான ஆற்றலை நீங்கள் பெறுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு. சர்க்கரை விளைக்கிழங்குல உணவு நார்சத்து, சர்க்கரை விளைக்கிழங்குல ஃபைபர் இருக்கு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த நார்சத்து மேம்படுத்தும். சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த அதிக ஃபைபர், அந்த நார்சத்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்குமே மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ காமனாக எல்லாருமே எடுத்துக்கலாம். செரிமானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான அமைப்பில் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதிக அளவு பைட்டோஸ்டெரால பார்த்தீங்கன்னா சர்க்கரை விளைக்கிழங்கு கொண்டு இருக்கிறதால செரிமானம் சார்ந்த அந்த மலச்சிக்கல் போன்ற அஜீரணம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நலமோடு வாழ்வதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கில் இயற்கையாகவே சர்க்கரை மற்றும் மாவுச்சத்து அதிகம் இருக்கு. இருந்தாலும் சர்க்கரை விளைக்கிழங்கு குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு தான் சர்க்கரை விளைக்கிழங்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உங்களுடைய அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதிக நார் சத்து யாரெல்லாம் உட்கொள்றாங்களோ அவங்க டைப் 2 சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கான அந்த ஆய்பத்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த நோய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியூர் ஆகும். அந்த நோய் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் அபாயம் குறையும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது. புற்றுநோய் எதிர்த்து போராட ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய சதை வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஸ்பெசிஃபிக்காக புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஊதா நிற சர்க்கரை விளைக்கிழங்கு அதுக்கான அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே உதவும். ஸோ பலவிதமான புற்றுநோயை கியூரும் பண்ணும். அதுக்கு தான் நீங்கள் ஊதா நிற சதை கொண்ட சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கணும். காமனாக நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போதே இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவலை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக இந்த புரோஸ்டேட் புற்றுநோயெல்லாம் கியூர் பண்ணணும்னா ஊதா நிற சதை கொண்ட சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்க உதவுவதாக பல்வேறு ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஊதா நிற சதை கொண்ட சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆந்தோசைனின் கோரோனரி நோய்க்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கரோனரி நோய்களுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. சர்க்கரை விளைக்கிழங்கு பீட்டா கரோட்டின் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலமாக இருக்கு. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் விட்டமின் ஏவாக அந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் போயிட்டு மாற ஆரம்பிக்கும். ஸோ இதனால் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய உங்களுடைய உடலில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ விட்டமின் ஏ உங்களுக்கு அவசியம் இல்லையா, அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலுக்கு வந்ததுக்கப்புறம் விட்டமின் ஏவாக மாறிடும். இதனால் இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். இதன் மூலமாக நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். சருமத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள்
மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. குறிப்பாக விட்டமின் சி என்னும் உயிர் சத்து தோலினுடைய முக்கிய கட்டமைப்பை பிரதானமான கோலோஜன் தொகுப்புக்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் சியில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதாகவும் பல ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. முகப்பொரு போன்ற இந்த ஸ்கின் சம்பந்தமான இந்த தோல் சம்பந்தமான நோய்களை சமாளிக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள், குறிப்பாக சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். சூரியன் பட்டு சேதமடைந்த சருமத்தினுடைய திசுக்களை மற்றும் மேலாண்மைக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இன்றியமையாது. ஸோ இதை உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலை விட்டமின் ஏவாக மாறும். அதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். கோலோஜன் தொகுப்பு தூண்டி சருமம் பளபளப்பாகவும் இளமையான ஆரோக்கியத்தை வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழணும் அப்படின்னா சர்க்கரை விளைக்கிழங்கு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஆரம்பித்து உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைப்பது உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணி நலமோடு உங்களை வாழ வைப்பதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சர்க்கரை விளைக்கிழங்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃபுட் அப்படின்றதெல்லாம் அந்த சீசன் கிடைக்கும் போதே நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.